கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. தூணிலா மூச்சத்தே போந்து விளையாட வானிலா அம்புலி சந்திராவா என்று நீணிலானின் புகழானின்ற ஆயனிதம் கோணிலாவ கோட்டாய் சப்பானி குடந்தை கிடந்தானே சப்பானி. நல்ல வெள்ள வெளியென்று நிலா அடிக்க முற்றம், அந்த தூணிலா முற்றத்தே போந்து விளையாட, அந்த முற்றத்திலேயே தவழ்ந்து தவழ்ந்து விளையாடி கொண்டு போக ஆகாசத்துல அம்புலி தெரிய வான் நிலா, வான்னா ஆகாசம், ஆகாசத்துல நிலாவுகின்ற அம்புலி சந்திரா வா, வானிலா அம்புலி சந்திரா வா என்று நீ நிலா, நீ கண்ணா நீ நிலா நின்று நின் புகழா நின்ற ஆயருதம் கோணிலாவ கோட்டாகாய். கண்ணன் புகழே நந்தன் புகழ், நந்தன் புகழே கண்ணன் புகழ். கண்ணனை கூப்பிடும்போது நந்தலாலா நந்தலாலா அப்படின்னு தானே கூப்பிடுறான். கண்ணனுக்கு எப்பேற்பட்ட புகழ் இருக்கட்டும், ஆனா நந்தலாலா அப்படிங்கிறதுல தானே சுகமா இருக்கு நமக்கு. நந்தகோப சுதம் தேவி நாள் கோபகன்னிகைகளம். கண்ணனை பெற்ற புகழ் அவனுக்கு இல்லாத போனா நந்தனை யாருக்கு தெரியும்? கண்ணனை பெற்ற புகழ் உடைய நின் புகழா நின்ற ஆயர்தம் கோ, ஆயர்களுக்கெல்லாம் அரசனாகிய நந்தகோபன் நிலாவே அவன் நிலைத்து க்ஷேமமா இருக்கும்படியாக கொட்டாய் சப்பானி, உன்னுடைய கையினால கொட்டு குடந்தை கிடந்தானே சப்பானி. அர்ச்சாவதாரங்கள் திவ்ய தேசங்கள் தானே ஆழ்வார்களுடைய மனசுல எப்போதும். இப்படி கை சப்பானி கொட்டக்கூடிய கண்ணபிரான் கோகுலத்துல இருக்கிறானா குடந்தையில இருக்கிறானா? குடந்தையில இருக்கக்கூடிய அமுதனே குழந்தைதான். ஆழ்வாருக்கு செங்கப்பெருமாள் உள்பட குழந்தையா இருக்கும் பொழுது அமுதனை பத்தி கேட்பானே. இந்த தூணிலா முற்றத்தே போந்து விளையாட அப்படின்னு சொல்றாள் இல்லையா, அந்த தூணிலா முற்றம் திருக்குழந்தையில இருக்கு. நம்ம திருக்குழந்தையில இன்னமும் இருக்கு. இப்படி வலம் வந்தோமானால் பெருமாள் சந்நிதி, இப்படி வலம் வந்தானால் அந்த இடத்துல ஆண்டாள் சந்நிதி இருக்கு. இந்த ஆண்டாள் சந்நிதிக்கு முன்னாடிதாகிய ஒரு முற்றம் உண்டு. இந்த முற்றம் நல்ல நிலவு அடிக்கக்கூடிய விசாலமான ஒரு முற்றம் இருக்கும் அந்த இடத்துல. இந்த முற்றத்துல அந்த அமுதன் வந்து விளையாடுவான் இல்லையா? எப்படி நம்பெருமாள் கதிகள் கஜகதி சிம்மகதி முதலிய கதி போடுறாரோ நம்பெருமாள், அதுபோல அமுதனுக்கு என்ன கதினால் சார்கபாணி தளர்நடை நடவானோ அப்படிங்கிறது. அமுதனுக்கு ஒரு குழந்தைய போன்ற தளர்நடை நடவான். நம்ம தளர்நடை நடக்கிற இடம் அது. அந்த தூணிலா முற்றத்தேன்னு அதை பாடுகிறாள். கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.